சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே முத்துவும் மீனாவும் கிறிஸால் செங்கடத்தனை வச்சு அந்த பையன் வீட்டில் இருந்துட்டு போகவே மாட்டாங்கிறாங்க வீட்டு வாசலில் இருந்துட்டு. அப்போ அவர் சொல்கிறாரு, என் வீட்டு வாசலில் உட்காந்துட்டு நீங்கள் போக மாட்டீங்கன்னா அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. சார் எத்தனை நாளானாலும் சரி தான் சார், நீங்கள் கிறிஸுக்கு வந்து எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி பேப்பரை நீங்கள் திருப்பி அங்கே வரைக்கும் நான் போக மாட்டேன், என் முஞ்சாதியும் போக மாட்டான், பச்சை தண்ணி குடிக்க மாட்டோம், எங்களுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லை, கிறிஷை காப்பாற்றியே ஆகும் அப்படிங்கும்போது நீ என்ன பண்ணியா, நீ சொல்லுறது நான் கேட்க முடியாதுன்னு சொல்லி கதவை சேர்த்துட்டு மறுபடியும் அவர் வீட்டுக்குள்ளே போயிருந்தார். வீட்டில் இருந்து மணியை பார்க்காரு. 1 மணி நேரம் ஆகுது, 2 மணி நேரம் ஆகுது, 3 மணி நேரம் ஆகுது. இதை பார்த்துட்டு அவருக்கு ஒரு மாதிரி ஆகுது. பச்சை தண்ணி கூட குடிக்காமல் உட்காந்துட்ருக்காங்க நம்ம வீட்டு வாசலில், புருஷன் முஞ்சாதியும் ஆகிட்டுனா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கூலுக்கு கால் பண்ணுறாங்க. மேனேஜர்கிட்ட பேசுகிறாங்க. நான் என்னோடைய அப்பா பேசுகிறேன், அந்த கிறிஸோட சித்தியும் அவங்க சித்தப்பாவும் வந்து இருந்துக்கிட்டு போக மாட்டாங்க, வைக்க மாட்டாங்க அப்படிங்கும்போது, சார் சொல்லுங்க தப்பாக நினச்சிக்காதீங்க, அவங்க அம்மா துபாயில் இருக்கிறாங்க, அவங்க சொந்தக்காரங்க ஒரு ஆள் வந்து மகேஸ்வரின்னு வராங்க, அவங்க ஃப்ரெண்டு தான், ஆனால் சித்திலாம் யாரும் இருந்த மாதிரி இல்லையா அப்படிங்க. சின்னது சித்தின்னு யாரும் இருந்த மாதிரி இல்லையா அப்படிங்கிறாங்க. அப்போ முத்து மீனானா யார் அப்படின்னு கேட்குறாங்க. சார் அந்த பையன் மேலே அவங்க ரொம்ப பாசம் வச்சுருக்காங்க, அந்த பையனுக்கு அப்பாவும் அம்மாவும் கூட இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க மிகுதியாக பாசம் வச்சுருக்காங்க. அந்த பாசம் வச்சுருக்கிறதுனால அவங்களுக்காக வந்து பறிஞ்சு பேசுகிறாங்க. அந்த பையன் ஹாஸ்டலில் இருந்து வெளில போயிட்டான், அவங்க தான் கண்டுபிடிச்சி கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அந்த பையனுக்காக செய்கிறாங்க அப்படிங்கும்போது, அப்போ இவங்க அக்கா பையன் இல்லையா அப்படி. இல்லை சார் அப்படிங்கும்போது கதை திறந்து வராரு. மீனா, கிறிஷ் வந்து யார் உங்களுக்கு அப்படிங்கிறீங்க, அக்கா பையன் அப்படிங்க, போய் சொல்லாதீங்க, உங்கள் அக்கா பையன் கிடையாது, அவங்க உங்களுக்கு யாருமே கிடையாது, 3வது ஆள் தான் அப்படிங்கிறாங்க. நாங்கள் அப்படி நினைக்கலங்க, எங்கள் வீட்டில் உள்ள பையனாக தான் நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. எப்படி உங்களால் இப்படி இருக்க முடியுது, யாரோ ஒரு பையன், அவனுக்கு என்ன ஆனால் அவங்களுக்கு என்ன, அவனுக்காக நீங்கள் இவ்வளோ பண்ணுறீங்களே அப்படிங்கும்போது, சார் தப்பாக நினச்சிக்காதீங்க, எங்களுக்கும் அவனுக்கான பந்தம் வந்து பூர்வ ஜென்ம பந்தம், அந்த பந்தம் வந்து என்றைக்கு நிலைக்குன்னு நினச்சிட்ருக்கேன்யா, என்றைக்கு கிறிஷை பார்த்தோமோ அன்றைக்கே பிடிச்சி போச்சு அப்படிங்கும்போது மீனா சொல்கிறாங்க, நான் இன்றைக்கி உங்கள் முன்னாடி நின்று பேசிகிட்டு இருக்கேன், இன்றைக்கி எனக்கு ஆயுசு இருக்குன்னா காரணமே அது வந்து அந்த கிறிஷ் தான். நான் ஒரு கிணத்துல வந்து தவறி விழுந்துவிட்டேன், அப்போ விலையில் என் வீட்டுக்காரை கூப்பிட்டு வந்து என்னை காப்பாற்றினது எல்லாமே அந்த கிறிஸ் பையன் தான். அவன் மட்டும் இல்லை அப்படின்னா நான் அந்த மண்ணில் இருந்திருக்க வாய்ப்பே இல்லை, எனக்கு நன்றியும் இருக்குது, அவன் மேலே பாசமும் இருக்குது அப்படிங்கும்போது முத்து சொல்கிறாரு, ஐயா நீங்கள் வந்து அவனை உள்ளே அனுப்பிடுவேன்னு சொல்கிறீங்க, இதே மாதிரி சின்ன வயசில் எங்கள் அண்ணன் பண்ண தப்புக்கு நான் உள்ளே போக வேண்டிய சூழ்நிலை, சரி அண்ணனுக்காக போகும்போன்னு போயிட்டேன், இந்த வயசில் நான் தெரியல, வந்த பிறகு தான் ஐயா அவ்வளோ சங்கடத்தையும் நான் பட்டேன், பெற்ற அம்மா கூட உள்ளே போய்ட்டு வந்தோம்னு கேட்கும்போது அந்தளவுக்கு சங்கடமாக இருக்கும். அதுபோக என் படிப்பே போச்சியா, படிப்பு இல்லைன்னா ஒன்றும் இல்லை, இன்றைக்கி உள்ள காலத்தில் உலகம் தெரியலன்னா என்னையா பண்ண முடியும், படிப்பு தானேயா முக்கியம் அப்படிங்கும்போது, உங்கள் பாசத்தை மாதிரி நான் வேறு யார்ட்டையும் பார்க்கல, அந்த பையன் மேலே எனக்கு சரியான கோவம், என் பையனை அப்படி பண்ணிட்டானேன்னு சொல்லிட்டு அப்படிங்கும்போது முத்து சொல்கிறாரு, சார் இப்படி நடந்திருக்கு அப்படிங்கும்போது, இப்படியா சொன்னால் என் பையன் அப்படின்னா, பையனை கூப்பிட்டு எப்படி அப்படி கேட்கலாம் அப்படிங்கிறாங்க. அவங்க அம்மாவே உனக்கு கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லியிருக்க, எல்லாருக்கும் அம்மா இருக்காங்க, எங்கேயோ இருப்பாங்க, என்ன எனக்கு கூட அம்மா இல்லை, அதுக்காக அம்மா இல்லாதவனானா அப்படிங்கிறாங்க. உடனே இந்த பையன் அமைதியாகிறாங்க. முத்து, மீனா என்னை மன்னிச்சிருங்க, வாங்க வீட்டில் வந்து ஒரு வாய் தண்ணி குடிங்க, சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. சார் அதை விட முக்கியம், கிறிஸ்துக்கும் இதுக்கும் சம்மதம்னு சொல்லி அந்த ஸ்டேஷனில் அந்த பேப்பர் மட்டும் திருப்பி வாங்கிடுங்க சார் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, உடனே ஃபோன் பண்ணி சொல்கிறேன்னு சொல்லிட்டு, சார் நான் என்ன பேசுகிறேன், நான் கொடுத்த பேப்பர் மேலே நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம், இப்போ நான் ஒரு 1/2 ஹவரில் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கு மீனா காப்பி போட்டு கொடுத்துட்டு அவங்க கார்லேயே ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அப்போ முத்துகிட்ட சொல்லுறாங்க ஸ்டேஷனில், தம்பி உன்ன மாதிரி ஒரு ஆளையும் புஞ்சாதி மாதிரி ஒரு ஆளையும் பார்க்கல, அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த பேப்பரை வாங்கவே மாட்டேன்னுட்டு இருந்தார், என்ன பண்ணீங்க கூட்டி வந்தா அப்படிங்கும்போது, சார் நாங்கள் அவங்க மேலே அந்த கிறிஸ்து மேலே அதிக பாசம் வச்சுருக்கேன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க, அதனால் வந்துட்டாங்க அப்படிங்கும்போது, தம்பி உங்களை நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது தம்பி, இப்போ உள்ள காலத்தில் பெற்ற பிள்ளைகள் மேலேயே பாசம் காட்ட மாட்டேங்காங்க, அப்படி இருக்குது, பெற்ற பிள்ளைகள் தாப்பு மேலே பாசம் காட்ட மாட்டேங்காங்க, 3வது ஒரு ஆளுக்காக இவ்வளவு பாசம் வச்சுருக்கீங்களே தம்பி, புருஷன் பொண்டாட்டியும் ரொம்ப சூப்பராக இருக்குது தம்பி, இதே மாதிரி எப்போ இரு தம்பி, மாறிடாதா அப்படிங்கும்போது, சார் இது என்னோடய குணம், என் பஞ்சாயத்தோட குணம் இதுதான் அப்படிங்கும்போது, ரொம்ப நல்லா இருப்பீங்க, அந்த பையனை நல்லா படிக்க சொல்லுங்கள், இவ்வளோ சங்கடப்பட்டிருக்கேன்னு அவன்கிட்ட சொல்லி புரிய வைங்க, அப்படின்னா தான் இன்னும் எதுவும் பண்ண மாட்டான், அதுபோக நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது அம்மையோடைய அன்புக்கு தான் அவன் ஏங்குதான், தான் கூட யாரும் இல்லை, தான் அம்மாவை பற்றி பேசணுன்னு கோவத்தான் அப்படி பண்ணுதான், அவனுக்கு சரியாகணுன்னா அம்மா இருக்காங்க நம்ம கூட அப்படிங்கிறத நீங்கள் அதை காட்டணும்.
உங்கள் வீட்டம்மாவே அம்மாவாகிருங்க, நீங்கள் அப்பாவாகிருங்க. அந்த பையன் நல்லா பார்த்துக்கிடுங்க. நாங்களும் அந்த வழியாக வந்து அவனை பார்க்க வரோம் அப்படிங்க. ரொம்ப நன்றி சார் அப்படிங்கிறேன். சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முத்து மீனா போகிறாங்க. சரி மீனா, கிறிஷ் உங்கள் அம்மா வீட்டில் தானே இருக்கான் அப்படிங்க. அங்கே இல்லைங்க. அங்கே இல்லைன்னா எங்கே இருக்கான் அப்படிங்கிறாங்க. அந்த மகேஸ்வரி வீட்டில் இருக்காப்புல அப்படிங்கும்போது, ஏன் மீனா கொண்டு போனேன், அவங்களே வச்சுப்பாங்கன்னு நம்மகிட்ட தரமாட்டாங்களா, அந்த பொண்ணு வந்து குடும்பத்தோடு இருக்குது, அது எப்படி பார்த்துக்கிடுவோம் அப்படிங்கும்போது, ஏங்க நான் கூப்பிட்டு வந்துடுறேங்க அப்படின்னு சொல்லி கிறிஷை பார்க்க போகிறாங்க. இங்கே மீனா வரதை பார்த்துட்டு ரோகிணி அடுத்த ரூமில் இருந்துக்கிறாங்க. என்னாச்சு மீனா அப்படிங்கும்போது, ஒன்றும் இல்லை, நான் கிறிஷை கூப்பிட்டு போகணும் அப்படிங்கிறேன். எங்கே கூப்பிட்டு போகிறீங்க அப்படிங்கிறாங்க. வேறங்க, எங்கள் வீட்டுக்கு தான் அப்படிங்கிறாங்க. அங்கே நான் அனுப்ப முடியாது. கிறிஸுக்கு என்னாச்சு அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் சரி பண்ணிட்டோம் சரிங்களா. அவர் கிறிஸு வந்து ஒரு பையன்கிட்ட வந்து உரி பண்ணாமல, அந்த பையனோட அப்பா வந்து இந்த கிறிஸுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, அவன் மேலே எந்த இதுவும் பண்ண வேண்டாம்னு சொல்லி இந்த பேப்பரை திருப்பி வாங்கிட்டார், அதனால் பிரச்சனை இல்லை அப்படிங்கும்போது, சரி மீனா நீங்கள் கிளம்புங்க, நான் கிறிஷை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. யார்? மகேஸ்வரி. நீங்கள் பார்த்துக்கிறீங்களா? மகேஸ்வரி, நான் தான் கூப்பிட்டு போக தான் வந்திருக்கேன், என் வீட்டுக்கார வழி நிற்காரு அப்படிங்கிறாங்க. மீனா சொல்லிட்டா சொல்லுதாங்க. மகேஸ்வரி, அதை எப்படி தர முடியும், அவங்க அம்மாட்ட சொல்லாமல் எப்படி தர முடியும் அப்படிங்கும்போது, இங்கே பாருங்கள் மகேஸ்வரி, இது நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு முத்து கால் பண்ணி வர சொல்லிடுறாங்க. என்ன மீனா, ஃபோன் பண்ணி உள்ளே வர சொன்னீங்க என்ன அப்படிங்கிறாங்க. ஏங்க கிறிஷ் அனுப்ப மாட்டேன்னு சொல்கிறாங்க, இவங்க தான் வச்சுக்க போகிறாங்களா அப்படிங்கும்போது, ஏம்மா சொல்லுன்னு தப்பாக நினைக்காதீங்க, நீங்கள் பார்த்துக்கிட முடியாது, அவங்க அம்மா வர சொல்லுங்கள், நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கோம். கிராமத்தில் தான் அவங்க பாட்டி இருக்குது, நானும் உள்ளூர் ஒரு ஆள் எனக்கு தெரிஞ்ச ஆள் இருக்கார், அவர் மூலமாக ஃபோன் பண்ணி கேட்டேன், அவங்க பாட்டி இல்லைனாலும் நாங்கள் கொடுக்கோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் கிறிஷ் வந்து இப்போ ரொம்ப மனநிலை சங்கடத்தில் இருக்கான், அவனுக்கு புரிய வைக்கணும், பாசத்தை காட்டணும்னா அது எங்கிட்ட தான் நாய்க்கப்படும், நான் வேணா என் பாட்டிக்கு ஃபோன் பண்ணி தரட்டுமா அப்படிங்கிறாங்க. இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போங்கன்றாங்க. இங்கே ரோகிணிக்கு சரியான கடுப்பு, என்னடா இது, கிறிஷ் எப்படியாவது நம்ம கூட அந்த மகேஸ்வரி வாங்கி தரணும்னு பார்த்தா இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. அப்போ மகேஸ்வரி சொல்கிறாங்க, சாரி ரோகிணி, அவங்க ரொம்ப பாசம் வச்சுருக்காங்க கிறிஷ் மேலே, இதுக்கு மேலே நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கும்போது வித்தியா வந்துடுறாங்க. இதாண்டி சொன்னேன், உன்னோட நல்லா அவங்க பார்த்துப்பாங்க, உன்னோட அவங்க ரொம்ப மூளைக்காரங்க, ரொம்ப திறமையானவங்க, பாசமானவங்க, கண்டிப்பாக கிறிஷுக்கு ஒன்றா விட மாட்டாங்க. நான் சொன்னோம்ல, நீ என்ன சொன்ன, கிறிஸுக்கும் அந்த முத்து மீனாவுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, அவங்க 3வது மனுஷர் தானே, ஒரு லெவலுக்கு மேலே அவங்க வந்து என்ன செய்ய மாட்டாங்க, முயற்சி பண்ண மாட்டாங்க, கிறிஸுக்கு என்ன வேணும்னு விட்டுட்டு வந்துடுவாங்க அப்படின்னு தானே சொன்னேன். நீ ஒன்றுமே பண்ணலையே அப்படி பார்த்தா, நீ பேர் வைக்கல பார்க்க என்ன, அவங்க சொன்னதை வந்து சொன்னே தவிர்த்து இதை சரி பண்ணதுக்கு நீ ஒன்றுமே பண்ணலையே அப்படிங்கிறாங்க. நான் தான் துபாயில் இருக்கேன் நடி அப்படிங்க. பாட்டு, உன் பையன் வாழ்க்கையை விட உனக்கு வந்து உன் வாழ்க்கை தான் முக்கியமா, போனால் தெரிஞ்சிருந்ததுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த கதையில் வந்து நான் தான் அம்மை, என் பையனுக்கு ஒன்றும் ஆகக்கூடாதுன்னு போய் நின்றுருக்கணும், அதான் சரியாக இருந்திருக்கும். இனிமேலாம் நீ என்கிட்ட பேசாத அப்படின்னு, உன் மேலே உள்ள மறுவாதி எனக்கு போச்சு அப்படிங்க. வித்தியா, என்னடி நினச்சிட்ருக்கேன், நான் அவனை கூட்டு கொண்டு ஓண்ட விடலான்னு பார்த்தேன் அப்படிங்கும்போது, இங்கே பாரு, நீ என்கிட்ட கொண்டு விட்டாலும் நான் பார்த்துக்கிட்டு தயாராக தான் இருக்கேன், எனக்கு கல்யாணமே முடிஞ்சாலும் முருகன்கிட்ட சொல்லி நான் பார்த்துப்பேன், அது எனக்கு தெரியும். ஆனால் கிறிஷ் இருக்கிற நிலைமையில் இன்றைக்கி வந்து முத்து மீனாவோட நான் மட்டும்தான் அவன் சந்தோஷமாக இருப்பான், அதுதான் உண்மை. அந்த வீட்டில் நீ இருக்கலாம், அம்மா இருக்கிற வீட்டில் நான் இருக்கேன்னு அவன் நினைக்கலான்னு நினைப்பான், நான் தவிர்த்து பாசமாக வளர்க்குறத யாரோ அவங்கள தான் அவன் நினைப்பான். முத்து மீனா மேலே அவன் அவ்வளோ பாசமாக இருக்கான். நீ வேண்டான்னு பாரு, போகிற பக்கம் பார்த்தா அவன் ஐயா 2 பேரும் தான் அம்மையும் அப்போ நினைக்க போகிறான், உன் பக்கத்துலேயே வர மாட்டான். நீ கிறிஷ் உன் பக்கத்தில் வரணும்னு நினைக்கல, அன்றைக்கி வந்து முத்துக்கு மீனாவுக்கு தான் பயனாக இருப்பான், உனக்கு பயனாக இருக்க மாட்டான் அப்படிங்கும்போது, அது ஒரு காலம் நடக்காது, வேணாலும் பாரு, ஒரு 10 நாளில் நான் எப்படியாவது மீனாட்டி முத்துக்கிட்டு வந்து கிறிஸை கூப்பிட்டு வந்து எங்கேயாவது கொண்டு சேர்த்து என் கண்ட்ரோல் நான் வச்சுக்கிறேன் பாரு அப்படிங்க. அதானே, அப்பவும் உன்னால் பார்க்க முடியாது, எங்கேயாவது கொண்டு சேர்ப்ப, மறுபடியும் எங்கேயாவது போவான், தேடி அலையணும், ஏதாவது ஒரு ஒய் வரும், இதெல்லாம் தேவையில்லாத வேலை ரோகிணி. பேசாமல் உன் வீட்டுக்கார்ட்ட நாசுக்காக சொல்லி வாழ்க்கையை நகர்த்த பாரு, அது மட்டும்தான் உனக்கு நிலைக்கும் அப்படிங்கிறாங்க. என்னடி பேசுகிறேன், நான் பெரிய பணக்காரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ளே வந்தேன், இப்போ நான் பணக்காரி இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு, சரியா, தெரிஞ்சு போச்சா, தெரிஞ்ச பின்னாடி எங்கள் அத்தைக்காரி சுத்தமாக எனக்கு இன்னே கிடையாது, மறுவாதி கொடுக்குறது கிடையாது, என்னை அந்தளவுக்கு பாடாப்படுத்தாங்க. இப்படி இருக்கும்போது கிறிஸோட அம்மா நான் தான் அப்படின்னு நான் மனோஜிட்ட சொன்னால், மனோஜ் உடனே எங்கள் அம்மாட்ட சொல்லி என்னை வீட்டை விட்டு அனுப்பிட மாட்டாங்க அப்படிங்கும்போது, மகேஸ்வரியை பார்த்தியா, இந்த ரோகிணிக்கு அவள் வாழ்க்கை மட்டும்தான் முக்கியம், யார் எப்படி போனாலும் பிரச்சனை கிடையாது, இந்த கிறிஸ்டால் நாளைக்கு உன் குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துட்டு வைங்க, ரோகிணி அப்பாவும் கண்டுக்க மாட்டா. இங்கே சொல்லுதேன் மகேஸ்வரி, நான் கிளம்புறேன், இன்னும் இந்த ரோகிணிக்கு நீ ஏதாவது பண்ணுதான்னு சொல்லி உன் உள் வீட்டுக்குள்ளே ஏதாவது சிக்கலாக அவன் பார்த்துக்கொண்டு போயிடுறாங்க. மகேஸ்வரி ரொம்ப யோசிக்காங்க, என்னடி வித்தியாசமாக யோசிக்க அப்படிங்கிற, உண்மை தானடி,
இக்கட்டான சூழ்நிலையில் கூட நான் தான் கிறிஷோட அம்மான்னு வரமாட்டேறேன். இங்கே என்றைக்கு தான் கிறிஷுக்காக நிற்க போகிறேன் சொல்லு? எனக்கு புள்ள இல்லை, நான் நிற்கேன். என் வீட்டுக்காரு ஒன்றும் நல்லா தெரியும், அதனால் ஒன்றும் பண்ணுறதில்ல. இதே இது என் மாமனார் மாமியார் வீட்டுக்குள்ளே வந்தாங்கன்னு வச்சுக்கோ, நான் உனக்கு இந்த மாதிரி பண்ண முடியுமா? நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை. அதுபோக இன்றைக்கி சொல்லுதான் கேட்டுக்கோ, முத்து மீனா நல்லா பார்த்துக்குறாங்க. உனக்கு கிறிஷ் மேலே பாசம் தான், தூரத்துலேருந்து பார்த்துக்கோ. அவங்ககிட்ட இருந்து கூப்பிட நினைக்காத, விட்டுரு. கிறிஷோட அம்மான்னு உன்னால் சொல்ல முடிஞ்சால் சொல்லி அதை சரி பண்ண பாரு அப்படிங்கிறாங்க. நீனும் வித்யாவுக்கு எத்தால பேசுகிறீடி அப்படிங்கும்போது, நான் உண்மையை பேசுகிறேன், நீ வித்யா நினச்சாலும் சரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்துடுறாங்க. ரொம்ப கடப்பில் வெளில வந்துடுறாங்க. முத்து மீனாவும் அண்ணாமலைட்ட போய் சொல்லுதாங்கப்பா, கிறிஷை ஒரு பொறி இல்லாமல் கூப்பிட்டு வந்துட்டேன் அப்படிங்கும்போது விஜயா சொல்கிறாங்க, ஏங்க இதெல்லாம் தேவையாங்க? அவனுக்காக எதுக்கு இங்கே சேஷன் அது அலையணும்? ஒரு குடும்பத்தில் ஒரு பொம்பளைகளுக்கு அங்கே தான் அலைவாங்களா போவாங்களா அப்படிங்கும்போது விஜயா, இன்றைக்கி இருக்கிற நிலமத்தில் குடும்பத்தில் ஒரு பொம்பளைகள் நிறைய பேர் அங்கே வேலையே பார்க்குது, இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத. தேவை ஏற்படும் போது போகிறதுக்கு தானே சேஷனு. கிறிஷ் வந்து சின்ன பையன் தக்கனே ஒன்று பண்ணிட்டான், அது சரி வராதுன்னு முத்துக்கு தெரியுது, அதனால் கூப்பிட்டு வந்துட்டான் அப்படிங்கும்போது, ஏங்க இவனே என்ன சரியான ஆளா? இவனே அந்த வயசில் போனவன் தானே அப்படிங்கும்போது விஜயா, வாயை மூடிக்கிட்டு யாரால் போனான்? உன்னாலையும் மனோஜலம் தானே. இந்த விஷயத்தை அவன் சொல்லியிருந்தாவனும் உனக்கு தான் சங்கடம், அவன் உள்ளே போது காரணம் நீங்கள் 2 பேரும் தானே அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட முத்துப்பா, விடுங்கப்பா, நடந்ததெல்லாம் விடுங்க, என் கஷ்டம் யாரும் பட வேண்டாம். அப்போனா கூட இல்லைன்னா எவ்வளோ சங்கடம்னு எனக்கு தெரியும்பா, அந்த கஷ்டத்தை இவன் படக்கூடாதுன்னு சொல்லி தான் நாங்கள் கூப்பிட்டு வந்துட்டோம் அப்படிங்கும்போது, ஏங்க இவனாங்க அப்போனாத்தா ஊரில் நல்லா மெச்சுவாங்க அப்படிங்கிறாங்க. அவங்க மெச்சுறாங்க, மெச்சாமல் போகிறாங்க, இது தேவையில்லை, நான் கிறிஷை பார்த்துக்கிறேன் அப்படிங்கும்போது, ஏங்க இந்த வீட்டில் வரக்கூடாது அப்படிங்கும்போது, ஏப்பா ஒரு வாய் சாப்பிட்டு இப்போ நேராக எங்கள் அத்தை வீட்டுக்கு போயிடுவான், எங்கள் அத்தை வீட்டில் வச்சு நாங்கள் நல்லா பார்த்துப்போம், அங்கே அவனுக்கு நல்லாவே பாசம் கிடைக்கும், நாங்கள் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாப்பிட வச்சுட்டு அங்கே கூட்டி போயிடுறாங்க. அங்கே கிறிஷை கூப்பிட்டு போனோன்னே மீனா அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். மீனா அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படிங்கிற. ஒரு பிரச்சனை இல்லைம்மா, இனிமேல் கிறிஷ் இங்கே தான் அம்மா இருப்பான், நீ பார்த்துக்குவேம்மா அப்படிங்க. நல்லா பார்த்துப்பேன்டி, எனக்கு இவன் பேராண்டி மாதிரி தானே, நான் நல்லா பார்த்துப்பேன் அப்படிங்கும்போது, சரிடி இவங்க அம்மா எதுவும் பேசுனாங்களா வச்சாங்களா அப்படிங்கிறாங்க. ஒரு ஃபோன் கூட பண்ணல, மகேஸ்வர்கிட்ட கேட்கும்போது பேசினதாக சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. அந்த மகேஸ்வர்கிட்ட சொல்லி அவங்க அம்மாவை சீக்கிரம் வர சொல்லு, கிறிஷ் பார்க்கணுன்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லு மீனா, ஏன்னா அந்த பையன் சின்ன பையன் அப்படின்னா மகேஸ்வரி கால் பண்ணுறாங்க. கிறிஷ் ரொம்ப சங்கடப்படுறான், அவங்க அம்மாவை ஒரு நாள் வர சொல்லுங்கள், கிறிஷ் பார்க்கட்டும் அப்படிங்கும்போது, சரி மீனா அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சிடுறாங்க. ரோகிணி கால் பண்ணுறாங்க. மீனா கால் பண்ணி அவங்க அம்மா வர சொல்கிறாங்க அப்படிங்கிறீங்க. என் வாழ்க்கையை முடிச்சுட்டு நினைக்கலாம் அந்த மீனா அப்படிங்கும்போது, அவங்க அம்மாவை சொல்கிறாங்க, ஒன்றா சொல்லலை, நீ அவனுக்கு யாரோ தானே, சரி ஃபோனை வச்சிரு அப்படிங்கிறாங்க. என்ன மனுஷிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி மேலே ரொம்ப கடுப்பாகிறாங்க அவங்க ஃப்ரெண்டு. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் வித்யாவுக்கும் முருகனுக்கும் கல்யாண ஏற்பாடுகளை நடக்கும்போது பத்திரிக்கை கொண்டு வீட்டுக்கு வராங்க. அப்போ கல்யாணத்துக்கு எல்லோரும் வந்துடணும் அப்படிங்கும்போது ரோகிணி சொல்கிறாங்க, நீ என் ஃப்ரெண்டுடி, நான் நின்று உனக்கு எல்லாம் செய்வேன் வைப்பேன் அப்படிங்கும்போது, முத்து மீனா யார் வராங்களோ வரலையோ நீங்கள் நின்று எங்கள் கல்யாணத்தை நடத்தணும் அங்கிள், நீங்களும் வந்துடணும், உங்களை பார்த்து தான் நான் சீக்கிரம் கல்யாணம் முடிக்கணும், சிறந்த ஜோடியாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டிருக்கேன், இப்போ ஏற்பட்டவங்க முன்னாடி நான் கல்யாணம் முடிச்சுன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கும்போது முத்து சொல்கிறாரு, எங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் முடியும் போது எங்கள் 2 பேருக்குமே விருப்பம் இல்லை, எங்கள் அப்பா சொன்னாங்களேன்னு நான் கல்யாணம் முடித்தேன், மீனாவும் அப்படி தான், இன்றைக்கி நல்லாயிருக்கும், ஆனால் உங்கள் 2 பேருக்கும் முருகனுக்கும் உங்களுக்கும் பிடிச்சி கல்யாணம் பண்ணிங்க நல்லா இருப்பீங்க, அது போக முருகன் ரொம்ப அப்புறம் பையன், நல்லா பார்த்துக்கம்மா அப்படிங்கும்போது, நல்லா பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரி போய்ட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்றாங்க. இங்கே ரோகிணிக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது, இவன் எனக்கு தான் ரொம்ப டியர் ஃப்ரெண்டு, ஆனால் முத்து மீனாவை தான் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுதா, கல்யாணத்தில் எனக்கு மறுவாதி கொடுக்கலாம், அந்த கல்யாணத்துக்கே போகக்கூடாது அப்படின்னு நினைக்காங்க ரோகிணி. இங்கே வித்யா எல்லாருக்குமே பத்திரிக்கை கொடுத்துட்டு போகிறாங்க. அதேமாதிரி ரோகிணி அம்மாவுக்கும் கிராமத்துக்கும் பத்திரிக்கை கொண்டு போகிறாங்க. அம்மா எனக்கு இதுதான் கல்யாணம் வந்துடணும் அப்படிங்கும்போது, எனக்கு வரணும்னு ஆசை தான், அங்கே கல்யாணி வருவா, கல்யாணி வீட்டில் எப்படி நீ கூப்பிட்ருப்ப, கல்யாணி வீட்லேயும் வருவாங்களா அப்படிங்கிற அம்மா அப்படிங்கிறாங்க. அங்கே வந்தோம்னா கண்டிப்பாக எனக்கும் அந்த கல்யாணிக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குன்ற மாதிரி ஆயிரும், கிறிஷ் எப்படி இருக்கான் அப்படிங்கும்போது நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. இவ்வளோ நடந்திருக்கா, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலையே அப்படிங்கிறாங்க. அவள் எப்படிமா சொல்லுவா, அவனை தான் பையன்னு சொல்லி இக்கட்டான சூழ்நிலையில் அவள் சொல்ல மாட்டேக்கா, அதனால் அது சரி வராதுமா. ரோகிணி தான் பழைய வாழ்க்கையை சொல்லி வாழ்க்கையை சரி பண்ணுவான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது ஒரு காலம் நடக்காது. இதை நீங்கள் சரி பண்ணணுன்னா நீங்கள் மட்டும்தான் பண்ணி ஆகணும், வேறு வழியே கிடையாது. நீங்கள் ஒரு நல்ல நாளை பார்த்துக்கிட்டு யார் அண்ணாமலை அங்கிள் வீட்டில் சொன்னால் சரியாக வருமோ அவங்ககிட்ட சொல்லுங்கள், எனக்கு கல்யாணம் முடிஞ்சப்பறம் நீங்கள் சொல்ல பாருங்கம்மா, நான் கல்யாணம் முடிஞ்சப்பறம் முருகன் சொந்த ஊருக்கே போகலான்ட்ருக்கேன், நானும் லோக்கல்லே இருந்துகிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக என்கிட்ட தான் ஃபஸ்ட்டு கேட்பாங்க,
இந்த ரோகிணி கூட நீ தான் லாந்துற, ரோகிணியை பற்றியான உண்மையை நீ முன்னாடியே சொல்லியிருக்கலாமே, வச்சுருக்கலாமேன்னு கேட்பாங்க. அதனால் நீங்கள் பண்ண பாருங்கம்மா அப்படின்னா சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசிக்காங்க. அப்போ ரோகிணியோட சித்திட்ட ரோகிணியோட அம்மா கேட்குறாங்க, இந்த மாதிரி ரோகிணி வந்து தன்னுடைய கடந்த கால வாழ்க்கையை மறைச்சிட்டு தான் கல்யாணம் முடிச்சிருக்கான். இப்படி இருக்கும்போது அவள் வந்து பெரிய பணக்காரன்னு பில்டப் பண்ணிக்கிட்டு தான் தெரிஞ்சு போச்சு. மாமியார்ட்ட மறுவாதி இல்லை. இப்போ கிருஷியா வீட்டில் தான் இருக்கான். தான் மோகம்னு சொல்ல மாட்டேக்கா, வைக்க மாட்டேக்கா. மாப்பிள்ளைகிட்டே உள்ளதை சொல்லுது மாதிரியே தெரில. நம்ம இது என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம் அப்படிங்கும்போதேக்கா, நம்ம இது சம்மந்தமாக நம்ம குலதெய்வம் கோயிலில் பேசிக்கிடுவோம், நாளை கழிச்சு நீ வருவல்லா அப்படிங்கிறாங்க. அம்மா அப்படிங்கிறாங்க, அங்கே பேசிக்கிடுவோம் அப்படிங்கிறாங்க. குலதெய்வம் கோயிலில் போய் பேசுதாங்க. பேசும்போது ரோகிணி அம்மாட்ட சொல்லுதாங்க அவங்க சித்தி, இங்கே பாருக்கா, நம்மளை கல்யாணத்துக்கு எதுக்கோ கூப்பிடலை, நம்மளை சொந்தக்காரனே அவன் சொல்லலை. இப்படி இருக்குது. இப்படி இருக்கும்போது நம்ம திடீர்னு போய் பொசுக்குன்னு பேசினா எப்படி இருக்குன்னு தெரியல. அதனால் முதல்ல வந்து நம்மளுக்கு வந்து மாப்பிள்ளை தான் முக்கியம். மாப்பிள்ளை இந்த இடத்துல கடை வச்சுருக்காரு போயிருக்காருன்னு சொல்லுது, அங்கே போய் நம்ம பேசிடுவோம்க்கா. அங்கே போய் பேசிட்டோம்னா ரொம்ப சரியாக இருக்கும். மாப்பிள்ளை புரிஞ்சுக்கிட்டான்னு வச்சுக்கோ, அவரே வீட்டை எல்லாத்தையும் எடுத்து சொல்லிடுவார் அப்படிங்கும்போது, அதை ஏம்மா சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரிட்டு அப்படியே பண்ண பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. இங்கே ரோகிணி நினைக்காங்க, நம்மகிட்ட வந்து இப்போ ஒன்றுமே இல்லை, அதனால தான் வந்து இந்த வீட்டில் மறுவாதி இல்லை, எப்படியாவது நம்ம வந்து பார்லர் ஆரம்பிக்கணும். பார்லர் ஆரம்பிக்கிட்டால் நம்மகிட்ட பணம் ஒன்றும், நம்மகிட்ட பணம் எதுவும் இல்லை. இப்போ நம்மகிட்ட சொத்து பத்து எது இருக்கான்னா அதுவும் இல்லை, அம்மா பேரில் தான் வீட்டு பத்திரம் இருக்குது. அதை எப்படியாவது நம்ம பேரில் மாற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கிராமத்துக்கு போகிறாங்க. என்னடி இங்கே வந்திருக்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் எங்கே வர சொல்லுத அப்படிங்கிறாங்க. கிறிஷ் எப்படி இருக்கான் அப்படின்னு, நல்லா இருக்கான் அப்படிங்கிறாங்க. நல்லா எங்கே இருக்கான், அவனை உன்னை பார்க்க முடியாமல் எங்கேயோ கொண்டு சேர்த்து விட்டேன், அங்கே அவனுக்கு பிடிக்காமல் எங்கள் அம்மா போயிட்டான், என்ன அம்மா நடந்திருக்கு அப்படிங்கும்போது, உனக்கு யாருமா அதை சொன்னால், அந்த முத்து மீனா ஃபோன் பண்ணி சொன்னாங்களா அப்படிங்கிறாங்க. முத்துன்னு சொல்லலை, மீனாவும் சொல்லலை, எனக்கு தெரிஞ்சிச்சு. அது எப்படி தெரியும் அப்படிங்கிறாங்க. வித்தியா பத்திரிக்கை கொண்டு வந்தா வரும்போது எல்லாத்தையும் சொன்னான். நீயும் உன் சுயநலத்துக்கு கிறிஷை சங்கடப்பட விடுத, அது நான் பார்த்துட்ருக்கேன்னு அவசியம் இல்லை. முத்து மீனாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க, எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. அவங்க பார்க்கட்டும், அவங்க பார்க்கணும்னா நான் பார்த்துக்கிறேன், சரியா? நீ என்றைக்கும் அம்மன்னு சொல்ல வேண்டாம், அவனும் அம்மன் கூப்பிட வேண்டாம். அவனை ஒரு நாள் நான் பார்த்து, நீ அம்மையை பற்றி நினைக்க வேண்டாம்ப்பா, உனக்கு அம்மன்னா அது மீனா தான், அப்பம்னா அது முத்து தான், அவங்கள 2 பேரும் மட்டும் நினைப்பான்னு நான் சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறேம்மா. இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காத, வச்சுட்ருக்காத அப்படிங்கும்போது, சரி நீ என்ன விஷயமா வந்த அதை மட்டும் சொல்லு அப்படிங்கிறாங்கம்மா. இந்த வீடு உன் பேர் தானம்மா இருக்குது அப்படிங்கிறேன். ஆமாம், இது என் பேரில் எழுதி கொடுமா அப்படிங்கிறாங்க. இங்கே பாருடி, நீ ஒரு காலமும் வந்து கிறிஷோ மோம்னு பொது வெளியிலே சொல்ல போகிறது இல்லை. அப்படி சொல்லாத போது என் பேரனுக்கு ஏதாவது வேணும்னா அந்த வீடு மட்டும்தான் இருக்குது. இந்த வீடை யாருக்கும் கொடுக்க முடியாது, என் பேரன் மட்டும்தான் கொடுப்பேன். என் வீட்டுக்கார ஊர் புறம் கடை வாங்கும்போது கூட இந்த வீடை நான் தக்காத்திக்கிட்டதுக்கு எவ்வளோ சங்கடப்பட்டுருக்கணும் எனக்கு தெரியும் அப்படிங்கும்போதேம்மா, நானும் அவங்களோட சேர்ந்து எல்லாம் பண்ணியிருக்கேன், எனக்கு இந்த வீடு உண்டு இல்லை அப்படி இப்படிங்கிறாங்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படிங்கிறாங்க. வீடு என் பேர் எழுதுவேம்மா, எனக்கு வீடு வந்துட்டுனா நான் ஏதாவது இந்த பத்திரத்தை வச்சு ஏதாவது பண்ணிப்பேன் பேய்ப்பேன் அப்படிங்கிறாங்க. இங்கே பாருடி, நீ யார்ட்டையாவது அடை வச்சுட்டு போயிடுவேன், நான் சங்கடப்பட முடியாது, என் பேரனுக்கு இது வேணும், வேறு எதுவும் பேசுன்னு சொல்லிட்டு அவங்க எதுவுமே பேசலை. ரோகிணி ரொம்ப வெக்ஸ் ஆகி அந்த சிட்டிக்கே வந்துடுறாங்க. என்னடா இது, நம்ம அம்மாட்ட வந்து நம்ம எவ்வளவோ சொல்லி பார்க்கோம், ஒன்றும் கேட்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லி நினைக்காங்க. இன்னும் நம்ம அம்மாவை பார்க்கக்கூடாது, டாக்குமெண்ட்னுடைய ஃபோட்டோ நம்மகிட்ட இருக்கலான்னு சொல்லி அதே மாதிரி ஒன்று ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு சிட்டிகிட்ட சொல்லி, சிட்டி இது வந்து பார்க்க ஒரிஜினல் மாதிரியே ரெடி பண்ணணும், பண்ணிடலாமா அப்படிங்கிறாங்க. நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இதே மாதிரி பத்திரம் ரெடி பண்ணியிருந்தார். அந்த பத்திரத்தை வச்சு ஒரு ஆள்கிட்ட கடன் கேட்க போகிறாங்க. எவ்வளோமா வேணும் அப்படிங்கும்போது, எனக்கு 21 லட்ச ரூபா வேணும் அப்படிங்கிறேன். ஏம்மா இது கிராமத்தில் இருக்க வீடே 15 லட்ச ரூபா தான் போகும், இவ்வளோ கேட்டால் அப்படிமா, 15 லட்சங்கிற இடத்துல நான் ஒரு 10 லட்சம் தரலாம் அப்படிங்கிறாங்க. கொடுங்க அப்படின்றாங்க. 10 லட்சம் வாங்கிடுறாங்க. அப்போ அந்த விற்ற பார்லரே கேட்க போகிறாங்க. இங்கே பாரு ரோகிணி, நீ என்கிட்ட பார்லர் விற்றுட்ட, அதே ரேட்டுக்கு நான் தரதுக்கு ஒன்றும் ஆள் கிடையாது, நீ கூட ஒரு 5 லட்சம் தருவேன்னா சொல்லு, நீ வச்சுருந்த பார்லர் உனக்கு தரேன் அப்படிங்கிறாங்க. இல்லை மேடம், எனக்கு பார்லர் எப்படியாவது வேணும் அப்படிங்கிறாங்க. அப்போ நீ இறங்கி வாங்கிக்க அப்படிங்கிறாங்க. இங்கே அலையிறாங்க. ஒரு ஆள் புதுசாக பார்லர் வச்சுருக்காப்புல, அந்த இடத்துல ஓட்டமே இல்லை. யார்டா இதை வந்து நம்ம வந்து கொடுத்துட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கும் போது அப்போ கரெக்டாக ரோகிணி வந்து சிக்குதாங்க. இந்த பார்லர் விலை கொடுக்கறதாக சொன்னாங்க, நீங்கள் கொடுக்க போகிறீங்களா அப்படிங்கும்போது, ஆமாங்க சூப்பராக ஓடிட்டுருக்குது, ஒரு நாளைக்கு எப்படினாலும் 15,000 ஓடிடும், நம்மளுக்கு செலவு போக ஒரு 10,000 நிற்கும், என்ன 10,000னா மாதம் 3 லட்ச ரூபா ஆச்சு அப்படிங்கிறாங்க.
உடனே சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு 10 லட்ச ரூபா கொடுத்து பேப்பர்லாம் இவங்க கடை மாதிரி எழுதி வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு வீட்டில் வந்து ரொம்ப பில்டப்பாக சொல்கிறாங்க, ஆண்டி நான் புதுசாக பார்லர் ஒன்று ஓப்பன் பண்ண போகிறேன், ஒரு நாளைக்கு வருமானம் மட்டும் இப்போ 10,000 வந்துட்டுருக்கேன். அவங்களுக்கு பெருசாக வேலை தெரியாது, எனக்கு நல்லாவே வேலை தெரியும், நான் இதை வந்து 20,000 மாற்றி காட்டுறேன் அப்படிங்கிறாங்க. மனோஜ் சொல்கிறாங்க, இதுக்கு காசு ஏது அப்படிங்கும்போது எல்லோரும் முழிக்காங்க. ஆமாம் ரோகிணி, பார்லர் வைக்கிறதுக்கு 10 லட்ச ரூபாய்க்கு மேலே வேணும்னு சொல்லுவேன், இந்த 10 லட்ச ரூபா எப்படி வந்துச்சு அப்படிங்கும்போது என் ஃப்ரெண்டு மகேஸ்வரி கொடுத்தா அப்படின்னு சொல்லி பொசுக்குன்னு சொல்லியிருந்தாங்க. மகேஸ்வரியா அப்படிங்கும்போது ஆமாம் ஆண்டி அப்படின்றாங்க. மீனா முழிக்கிறாங்க. மகேஸ்வரி வீட்லேயே பெருசாக வசதி எதுவும் இல்லையே எப்படி கொடுத்தாங்க அப்படின்னு நினைக்காங்க. சரி ரைட்டு மகேஸ்வரிட்ட கேட்டுவிடுவோம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இங்கே பார்லர் இந்த தேதியில் ஓப்பன் அப்படிங்கிறாங்க. இங்கே சுருதிக்கு முன்னாடியே ஓப்பன் பண்ணுதாங்க. அங்கே பார்லருக்கு ஒரு ஆளுங்க வரவே இல்லை, அங்கே வருமானமே இல்லை. அப்போ ரோகிணி வரும்போது, ரோகிணி தினம் உனக்கு 10,000 15,000 வருமானம் வருங்கள்ல, தினம் 5,000 நீ வீட்டுக்கு கொடுக்கணும், இன்றைக்கி 5,000 கொண்டா அப்படிங்கும்போது ஆண்டி இன்றைக்கி வருமானமே இல்லை அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி வருமானமே இல்லையா, பெருசாக சீன் போட்டேன் அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி இப்போ தான் நான் போயிருக்கேன், போக சரி பண்ணிடுவேன் அப்படிங்கிறாங்க. நல்லா பண்ணேன் அப்படிங்கிறாங்க. இங்கே மீனா கேட்குறாங்க, அத்தை எதுவும் செலவுக்கு உங்களுக்கு காசு வேணுமா அப்படிங்கும்போது, பூக்காரி வாங்கிட்டு வாங்கி நான் செலவு பண்ணணுமா, நானே யோகா பள்ளிக்கூடம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கே பார்த்து போயிருந்தாங்க. இங்கே பார்வதிக்கிட்ட கேட்காங்க, இன்றைக்கி புதுசாக இருந்தாங்களா அப்படிங்கும்போது இல்லையே அப்படிங்கிறாங்க. ஒரு மாதம் நம்ம ஃப்ரீன்னு சொல்லி அவ்வளவு நோட்டீஸை ரெடி பண்ணி அங்கங்கே கொடுத்துருக்கோம், கூட்டமாக இல்லைன்னா எப்படி, நான் எப்படி ரன் பண்ண முடியும், என் செலவுக்கு சுத்தமாக இல்லை, நான் நல்லா செலவு பண்ணி கண்டுக்கிட்டேன், மாதம் சேலை எடுப்பேன், நகை எடுப்பேன், அதை எடுப்பேன், இதை எடுப்பேன், எல்லாம் பண்ணுவேன், இப்போ ஒன்றுமே நடக்காது போலையே, அந்த ரோகிணியுமே பணம் தர்றது கிடையாது, முத்துமீனாவும் சுத்தம், சுருதிகிட்டே கேட்க முடியாது, ரவியும் மாதம் 12,000 தான் எடுக்கான், அவன்கிட்ட என்னத்தை கேட்க அப்படிங்கும்போது சம்மந்திட்டு வாங்க வேண்டியதானே மாதம் செலவுக்கு அப்படின்னு பார்வதி சொல்லுதாங்க. யார் அந்த சுதாகட்டி மாதத்தை வந்துட்டியா, நல்ல கதை, அவங்க ரவியும் சுருதியும் நான் சொல்கிறத கேட்க மாட்டேங்காங்க, நாங்கள் வச்சு தர தொழிலில் பார்க்க மாட்டேங்காங்கன்னு அவங்க ஏற்கனவே கடுப்பில் இருக்காங்க, இப்போ போய் நான் ஏதாவது பேசினேன் அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. அப்போ சிந்தாமணி கரெக்டாக வந்துடுறாங்க. வாங்க சிந்தாமணி உட்காருங்க அப்படிங்கிறாங்க. என்ன மாஸ்டர் உங்கள் யோகா இதெல்லாம் எப்படி போய்ட்டுருக்கு அப்படிங்கும்போது, சிந்தாமணி நீங்களும் வரீங்க அப்புறம் வரல அப்படிங்கும்போது, இல்லை மாஸ்டர் வேலையாகி போச்சு, நாளையிலேருந்து வரேன் அப்படிங்கும்போது, என்ன மாஸ்டர் ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை நீங்கள் தான் சொன்னீங்க நம்ம யோகா எடுக்கும்போது நல்லா விளம்பரம் கொடுப்போம் மாஸ்டர், நீங்கள் கை காசை போட்டு எல்லாம் செலவு பண்ணி அங்கங்கே கொடுத்தோம், கூட்டமே வரலைங்க, ஓசியில் சொல்லி கொடுக்குறவங்கள தவிர்த்து வேறு யாரும் வரலையேங்க, யாரும் சேர்ந்தா தானங்க நம்மளுக்கு காசு அப்படிங்கும்போது, மாஸ்டர் சொல்லுதுன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, நீங்கள் இப்போது வால் போஸ்ட் எல்லாத்துலேயுமே வந்து திருமதின்னு கொடுத்தீங்க, உங்கள் ஃபோட்டோஸ் எல்லாமே போட்டிருந்தீங்க, அவன் போடையில் திருமதிங்கும் போது இவங்க கல்யாணம் ஆகிடுச்சி வயசு இருக்கும்னு நினைப்பாங்க, நம்ம அதுக்காக வேறு தான் பண்ணணும் அப்படிங்க, என்ன பண்ணணும் அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஸ்டூடியோ இருக்குது அப்படிங்கும்போது பார்வதி சொல்லுதாங்க, ஏம்மா ஏற்கனவே போன ஸ்டூடியோவில் போய் இப்போ டிஜிட்டல் போர்டாக இருக்கட்டும், நோட்டீஸோட இருக்கட்டும் எல்லாமே ரெடி பண்ணி அங்கங்கே கொடுத்தோம், அது ஒன்றும் வேலைக்கு ஆகலையம்மா, மறுபடியும் பண்ணுன்னு சொல்லுதியே அப்படிங்கும்போது, இல்லை மாஸ்டருக்கு எங்கு மாதிரி காட்டணும், எனக்கு தெரிஞ்ச ஒரு பார்லர் வேலை செய்கிற பொண்ணு இருக்கு, நான் வர சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஏன் மருமகளே ஒருத்தி பார்லர் வேலை தானே செய்கிறா அப்படிங்கும்போது, அவங்க வேண்டாம், அவங்க செஞ்சால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி ஒரு ஆளை வர சொல்லுதாங்க. வர சொன்னால் விஜயாவுக்கு பயங்கரமாக இது பண்ணி தாலிக்கொடி கிளிக்கொடி எல்லாத்தையுமே கலத்தி வைக்காங்க. கல்யாணம் ஆகாத பொண்ணு மாதிரி காட்டணும், வயசு ரொம்ப கம்மியாக காட்டணும்னு சொல்லி அங்கங்கே ட்ரிம் பண்ணுறாங்க, எல்லாமும் பண்ணுறாங்க. பண்ணி கொஞ்சம் வயசு மாதிரி காட்டுறதுக்கு ஸ்டுடியோவுக்கு போகிறாங்க. அங்கே போய் ஜீன்ஸ் பேண்ட்டு டிஷர்ட்டில் நினச்சிதாங்க ஃபோட்டோஸ்லேருந்து எல்லாமே எடுக்காங்க. எடுத்துகிட்டு மாஸ்டர் இதை தான் நம்ம வந்து மறுபடியும் வால் போஸ்ட் ரெடி பண்ண போகிறோம், ரெடி பண்ணி செல்வின்னு சொல்லி எல்லா பக்கம் கொடுக்க போகிறோம், அது போக உங்கள் யோகா பள்ளி எடுத்து முன்னிட்டு இருந்த போர்டு எடுத்துகிட்டு செல்வி விஜயான்னு வைக்க போகிறோம், இதை பாருங்கள், இதை பார்த்துட்டு கூட்டம் கூடும் போருங்க அப்படிங்கிறாங்க. இதை ஆளை வச்சு அங்கங்கே ஆட்டோவில் வச்சு கொடுக்காங்க. கொடுத்து முடிச்சுட்டு வால் போஸ்ட்டு எல்லாமே வந்து ரெடி பண்ணி அங்கங்கே செவத்தில் ஒட்டுறாங்க. இங்கே பார்வதி வீட்டு முன்னாடி பெரிய டிஜிட்டல் போர்டு வைக்காங்க. இதை பார்த்துட்டு ஏகப்பட்ட கூட்டம் வந்து பேரை கொடுக்குது. பார்த்தீங்களா மாஸ்டர் நான் கொடுத்த ஐடியா எப்படி இருக்குது அப்படிங்கும்போது, சிந்தாமணி செம்ம ஐடியா அப்படிங்கிறாங்க. இங்கே சிவன் வந்து தன்னுடைய ஃப்ரெண்ட்டை சொல்கிறாரு, நான் வந்து இந்த பார்வதியை விரும்புகிறேன், பொண்ணு கேட்கலான்னு இருந்தேன், எங்கள் மாஸ்டர் தான் எப்படியாவது கேட்கணும்னு நினச்சேன், எங்கள் மாஸ்டரும் கல்யாணம் முடிக்காமல் தான் இருப்பாங்க உங்களுக்கு அப்படிங்கும்போது, அவங்க எங்கேருந்து வராங்க அப்படிங்க, இந்த ஏரியாவிலேருந்து வராங்க, அவங்க வீட்டில் ஒரு ஆள் ட்ரெயினில் வேலை பார்த்த ஒரு ஆள் வந்து அங்கே இருக்கார், அதான் அப்பாவாக இருப்பார் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி இங்கே பேசுகிறாங்க. உங்கள் மாஸ்டர் ரொம்ப நல்லா இருக்காங்களே, நானும் யோகா படிக்க வரேன்னு சொல்லி வராங்க. இங்கே விஜயாவை பார்க்காங்க, கழுத்தில் கயிறு ஒன்றும் இல்லை,
காலிக்குடி இது இல்லை, இங்கே தான் சிந்தாமணி குளத்தை சொல்லிட்டாங்க இங்கே வந்தாலே. இவங்க யூத்து மாதிரி இங்கே வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. கூட்டம் நல்லா அலம்புது. ஒரு 100 பேருக்கு மேலே சேர்ந்துட்டாங்க. மாஸ்டருக்கு நல்லாவே கல்லா கட்டுது. இப்படியா இருக்குது. இப்படி இருக்கும்போது சிவன் ஃப்ரெண்டு சொல்லுவார், நீ பார்வதியை உஷார் பண்ணு, நான் வந்து விஜயா மேடத்தை உஷார் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 நாள் லைன் போட்டுகிட்டே இருக்காங்க. இங்கே விஜயாவும் நல்லா பேசுகிறாங்க. சரி வந்தவங்க நல்லா தொடர்ந்து வரட்டும், நம்மளுக்கு வருமானம் வரும்னு சொல்லிட்டு. இதை வந்து நம்மளுக்கு பிடிச்சதுனால தான் அப்படி பேசுகிறாங்க வைக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவனும் ஒரு ஃப்ரெண்டும் சரி இனிமேல் ஏன் நம்ம தாமதிச்சுக்கிட்டு இருப்பானே, நேராக பொண்ணு வீட்டில் பொண்ணு கேட்டுருவோமா அப்படிங்கிறாங்க. கேட்டுருவோம். அவங்க அப்பாட்ட போய் முதல்ல கேட்போம். அவங்க அப்பா எங்கே போகிறாரு எது போகிறோம் விசாரிப்போம் அப்படின்ட்டு ஒரு 6 மணி நேரம் விசாரிக்காங்க. அவர் காலையில் எத்தனை மணிக்கு வாக்கிங் போவார், சாயந்தரம் எத்தனை மணிக்கு போவார், இந்த பார்க்கில் தான் அப்படின்றாங்க. சிவனும் ஒரு ஃப்ரெண்டு நேராக போய் பார்க்கில் போய் பார்க்காங்க தாம்பளத்தோடு. ஐயா வணக்கம் அப்படிங்கிறாங்க. உங்களை பார்க்க தான் வந்திருக்கேன் அப்படிங்க. என்ன பார்க்கையா, நீங்கள் யாருன்னு எனக்கு புரியலையே அப்படிங்கும்போது, நான் வந்து உங்கள் மகா விஜயா இருக்காங்களா, அவங்க யோகா சொல்லியிருக்காங்க, தான் 2 பேரும் படிக்கும். நான் வந்து அங்கே அவங்க ஃப்ரெண்டு அசிஸ்டண்ட் இருக்காங்களா பார்வதி, அவங்கள விரும்புகிறேன், நான் சிவன் அப்படிங்கிறாங்க. நான் உங்கள் ஃப்ரெண்டு, நான் வந்து உங்கள் அம்மாவா விஜயா விரும்புதேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் அண்ணாமலைக்கு பயங்கர ஷாக்கு. என்னடா இது, ஒரு ஆள் வந்து பார்வதி விரும்புதாங்காப்புல, ஒரு ஆள் வந்து விஜயா விரும்புகிறேன், நான் பொண்ணு கேட்கணும் அப்படிங்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, என்னையா பேசிகிட்டு இருக்கீங்க, 2 பேரும் கல்யாணம் முடிஞ்சு பேரம்பேத்தி எடுத்தவங்கயா அப்படிங்கும்போது, அப்படிலாம் ஒன்றும் தெரில, நீங்கள் வந்து இப்படி பேசாதீங்க, எங்களுக்கு பொண்ணு தர விருப்பம்லாம் இப்படிலாம் பேசாதீங்க, நாங்கள் பெரிய ஆளோட வரோன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. இங்கே அண்ணாமலைக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குன்னு எப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி அங்கே நடன பள்ளிக்கு போகிறாங்க. அங்கே டிஜிட்டல் போர்ட்லேருந்து எல்லாமே செல்வின்னே வச்சுருக்கு. இதை பார்த்துட்டு தான் பொண்ணு கேட்க வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே விஜயா வந்து அன்னைக்கு கிழமைக்கு லீவுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் எங்கேயோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போய்ட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. அண்ணாமலை விஜயா பார்த்தோன்னா ஒரு மாதிரி பார்க்குங்க. என்னங்க ஒரு மாதிரி பார்க்குங்க அப்படின்னு. ஒன்றும் இல்லை, வர உன் போக்கு சரியில்லை, அதனால தான் கடுப்பாகுது அப்படிங்கிறாங்க. நான் என்னங்க அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு. ஒன்றும் பண்ணலை அப்படின்ட்டு இருக்காங்க. இங்கே முத்துக்கு ஒரு ஆஃபர் ஒன்று வருது முருகேசன் மூலமாக. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ரெகுலராக ஒரு 5 வண்டி ரெகுலராக இந்த கம்பெனிக்கு ஓடணும், மாதம் வந்து 60,000 வண்டிக்கு தந்துடுவாங்க, டிரைவருக்கு தினம் 500 தந்துடுவாங்க அப்படிங்கிறாங்க. அண்ணா ரொம்ப சூப்பர்ண்ணே அப்படிங்கிறாங்க. 3 கிலோமீட்டரில் இருந்து ஆட்கள் எடுத்துக்கணும், 3 கிலோமீட்டர் கொண்டு விடணும், இதுதான் வேலை ரெகுலராக அப்படிங்க. சரி அப்படிங்கிறாங்க. மீனாவுக்குமே பெரிய ஆர்டராக வந்து இந்த அரசியல்வாதி கொடுக்காரு. இந்த மாதிரி பெரிய ஃபங்க்ஷன் இருக்குமா, மீட்டிங் இருக்குது, நீ தான் இது பண்ணணும். அவங்களுக்கு நல்ல காசு கிடைக்குது. காசு கிடச்சுன்னா மொட்டை மாடியில் ரூம் கட்டணும் அப்படி மண்மலைக்கு வராங்க. அப்போ அந்த மேஸ்திரி வர சொல்லி மாடியில் ரூம் கட்டிடுறாங்க. அப்போ பக்கத்தில் அண்ணாமலைக்கும் ஒரு ரூம் கட்டுதாங்க. அப்போ பால் காய்க்கு எல்லாம் வரையில் வந்து 2 ரூம் கட்டியிருக்காங்கன்னு சொல்லி விஜயாவுக்கு ரொம்ப கடுப்பில் இருக்கும்போதேப்பா, இந்த ரூம் உனக்குப்பா, நீ மாடிக்கு வந்தோன்னா தங்க வைக்க, இது எங்களுக்குப்பா அப்படிங்கிறாங்க. டே அதெல்லாம் எதுக்குடா, நீங்கள் இதை சமையக்கட்டு மாதிரி ரெடி பண்ணிக்கிடுங்க, இதை ரூம்பாக வச்சுக்கிடுங்க அப்படிங்கும்போது, எப்பா சாப்பாடு சரியெல்லாம் எல்லாம் ஒன்றா தான், நீங்கள் மாடிக்கு வாக்கிங் வந்தீங்க ரெஸ்ட் எடுக்குன்னு தோணுச்சு, அங்கே ரெஸ்ட் எடுங்கப்பா, நாங்கள் இங்கே தான் இருப்போம், ஆனால் வந்து ஒன்று பார்க்கணுன்னா ஹாலுக்கு வந்துடுவோம்பா அப்படிங்கிறாங்க. டே இது ஒரே வீடு தானே அப்படின்ட்டு இருக்காங்க. விஜயா நினைக்காங்க, இனிமேலும் இந்த முத்து மீனாவும் இங்கே இருக்கட்டும் லாய்க்கப்படாது, எதையாவது ஒரு வழி பண்ணி இவங்க 2 பேரும் வீட்டை விட்டு அனுப்பி விட்டுருணும் அப்படின்னு நினைக்காங்க. இங்கே மனோஜ் வந்து விஜயாட்ட கேட்குறாங்க, எப்பா ஏம்மா அவங்க மாடியில் ரூம் கட்டி நாளைக்கு அவங்க வீட்டுன்னு என்ன செய்கிறது அப்படிங்கிறாங்க. உடனே முத்து வராரு, மாடியில் இதுக்கு மேலே 2 மாடி எடுத்தால் வந்து என்றைக்குமே வீடு அம்மா வீடு தான், எனக்கோ மீனாவுக்கோ அந்த வீட்டை எடுக்கணும்னு ஆசை கிடையாது அப்படிங்கும்போது, மனோஜுக்கும் என்னடா தப்பு இருக்குது, இந்த வீடு எனக்கு அப்புறம் மனோஜ் தானே போகுது அப்படிங்கும்போது அண்ணாமலை சொல்கிறாங்க, நம்மளுக்கு 3 பையங்க, நம்ம கொடுக்குறதா இருந்தால் 3 பேருக்கு தான் கொடுக்கணும், எனக்கு வந்த ஒட்டுமொத்த பணத்தை நான் மனோஜ்கிட்ட கொடுத்ததே தப்பு, மனோஜ் இப்போ கடை வச்சுட்டான், மனோஜ் கடை வைக்கிட்டு கொடுத்ததுனால இந்த வீடை 2 வீடு இருக்குது, ஒன்று ரவிக்கும் இன்னொன்று முத்துக்கு தான் கொடுக்கணும் அப்படிங்க. அது எப்படிங்க அப்படிங்க, அதுதான் கரெக்டு, இல்லைன்னா அந்த கடையில் 3 பார்ட்னராக வச்சுக்கிட்டு 3 பேருக்கு அந்த வருமானத்தை அவன் கொடுப்பானான்னு கேளு அப்படிங்க. அது எப்படிப்பா அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி தான், என் ஒட்டுமொத்த பணத்தை அவன்கிட்ட தந்துட்டேன், நீ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்ட, அதை நீ ரன் பண்ணிகிட்ருக்க, அது லாபமும் நட்டமும் அது ஒன்றா சேர்ந்தது, இப்போ 2 வீடு இருக்குது, ஒரு வீடு வந்து முத்துக்கு, ஒரு வீடு ரவிக்கு, அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா அப்போ நான் வீட்டுக்கு என்ன செய்வேன் அப்படிங்கும்போது அண்ணாமலை சொல்கிறாங்க, ஆமாம் அதான் பீச் போனதில் இப்போ பக்கத்தில் வீடு அங்கே போனேன், அங்கே போகிறேன்னு சொல்லி 30 லட்ச ரூபா கொண்டு கொடுத்தியே, அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேரு, கை காசை வச்சுக்கிட்டு வாங்க பாரு, அந்த கடனையும் அடைக்கப்பார் அப்படிங்கும்போது கடங்காரங்க எல்லாம் நம்மளை ஒன்று வீட்டுக்கு வராங்க. ஆமாம் உங்கள் பையன் கடனெல்லாம் அடைச்சிருவாப்புல, எங்களுக்கு எப்போ கடன் திருப்பி தருவாருன்னு கேளுங்க அப்படிங்கிறாங்க. டேய் மனோஜ், கடங்காரங்களுக்கு எல்லாமே நான் செட்டில் பண்ணிகிட்ருக்கேன் வச்சிட்ருக்கேன்னு சொன்னேன் அப்படிமா, ஐயா ₹10 காசு தரல,
உங்கள் பையன் மாதம் அந்த டிவி கம்பெனிகிட்ட அவருக்கு வர வேண்டிய பணம் வந்துட்டு தான் இருக்குது. அவர் சந்தோஷ் சார் பயங்கரமான ஆள் தான். அவர்கிட்ட கேட்டால் நீங்கள் டீலர்கிட்ட மேனேஜ்கிட்ட போய் கேளுங்கங்கிறாரு. இவர்கிட்ட கேட்டால் நான் கம்பெனி தந்தோன்னே தரேங்கிறாரு. ரொம்ப ஏமாற்றிட்டு இருக்காங்க. இப்படியே போய்ட்டு இருந்துச்சுன்னா நாங்கள் அந்த கடையை நடத்த விட மாட்டேயா, அப்புறம் எங்கள் மேலே வருத்தப்படாங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. மனோஜுக்கு என்ன செய்யனே தெரில. அன்றைக்கி ஒரு ஆள் தான் இப்படி சொல்லிட்டு போனாலும் நீ எல்லோரும் சேர்ந்து இப்படி சொல்லிட்டு போயிட்டாங்களா, அப்போ கடை நடத்த விட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி முழிச்சிட்ருக்காங்க. எப்படியாவது இதை சரி பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. ரோகிணி பார்லருக்கு போகிறாங்க. ரோகிணி உன் பார்லரை வச்சு ஏதாவது லோன் எதுவும் ரெடி பண்ணுவோமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் மனோஜ் அப்படிங்கும்போது, இல்லை எனக்கு கடன் நிறைய இருக்குது, அதனால் நம்ம இப்படியா பண்ணணும் அப்படிங்கிறாங்க. நேராக அந்த பார்லர் வச்சு கடை வாங்கிறதுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு இடத்துக்கு போகிறாங்க. போனோடனே கடன் வேணும் அப்படிங்கும்போது, இந்த பார்லரா, ஏற்கனவே இந்த பார்லர் ஓடாத பார்லர், இந்த பார்லர் நம்பி அது ஏற்கனவே முன்னுக்கூட்டி வச்சவங்க பணம் வாங்கிட்டு போயிட்டாங்க, அவங்க ஒழுங்காக கட்டலன்னு அவங்கள தேடிட்டு இருக்கு, நீங்கள் அந்த பார்லருக்கு நீங்கள் பணம் கட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இந்த பார்லரை சொல்லி தான் அவங்க பணம் வாங்கிட்டு போயிருக்காங்க, நான் தான் நடத்தேன்னு சொல்லி என்கிட்ட கேட்காம எப்படி வச்சாங்க, ஏய் நீ பதிஞ்சா வச்சே அப்படிங்கும்போது, இல்லைண்ணே அவங்க பக்கத்தில் தான் இருக்காங்கன்னு சொல்லி ஒரு பேப்பரில் மட்டும் எழுதி வாங்கிட்டு இது பண்ணேன் அப்படின்னு. நல்லா ஆள்டா அப்படிங்கும்போது ரோகிணிக்கு அப்போ தான் ஏதாவது இந்த பார்லர் ஓடவே இல்லையே, இதை சொல்லி அவங்க கடை வாங்கிட்டு போயிருக்காங்கன்னு சொல்லி அவங்களுக்கு கால் பண்ணாங்க. கால் பண்ணும்போது அவங்க ஃபோனையும் எடுக்கலை. மனோஜ் இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கும்போது, ரோகிணி ஒன்றும் வச்சு எனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை, உன் பார்லரும் ஓட மாட்டேக்கு ஒன்றும் ஓட மாட்டேக்கு, இப்போ நான் எப்படி தான் கடன்லேருந்து தப்புது அப்படின்ட்டு இருக்காங்க. மனோஜ் ஏதாவது ஒரு வழி வரும் அப்படின்னு. நல்லா வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டில் கடைக்கு போயிருந்தார். கடையில் போய் உட்காந்துருக்காங்க. கடையில் வேலை பார்க்குறவங்களுக்கு 2 மாதம் சம்பளம் போடலை. அவங்க பூரா சொல்லிடுறாங்க, நீங்கள் 2 மாதம் சம்பளம் போடலை, 3ஆம் மாதம் சம்பளம் போடலைன்னா இதை எப்படி பண்ணி வாங்கணுமோ தெரியும் சார் எங்களுக்கு அப்படிங்கிறாங்க. இங்கே வேலை பார்க்க விருப்பம் இல்லாதெல்லாம் கிளம்பலாம் அப்படிங்கும்போது, சார் கிளம்புனா சும்மா கிளம்பிட மாட்டோம், எங்களுக்கு தர வேண்டிய சம்பளத்துக்கு பொருள் எடுத்து போவோம், பரவாயில்லையா அப்படி முதல்ல போகண்டா, நான் எப்படியா ரெடி பண்ணுதேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ மொட்டை சந்தோஷ் கால் பண்ணி, யார்ட்டையாவது ஃபைனான்ஸு கேளியா, எனக்கு ஒரு 30 லட்ச ரூபா கேளியா, நான் கொடுத்துருந்தேன் அப்படிங்கும்போது, மனோஜுங்க பாரு உன் கடை நட்டத்தில் போய்ட்டுருக்குன்னு சொல்லி ஊருக்கே தெரியும், எவனும் கடன் தர மாட்டான், என்ன ஒன்று செய், கடையை ஒரு ஆள்கிட்ட வந்துட்டு இருக்க கடனை அடைச்சிட்டு வர காசு கொஞ்சம் காசு இருக்கும், அதை வச்சுட்டு வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணது பாரு, எப்படியும் ஒரு 20 லட்ச ரூபா கைக்கு வரும் அப்படிங்கும்போது, இல்லை நான் முறையாக ஆரம்பித்த பிஸ்னஸ்ஸு, இதை நான் ஜெயிச்சு காட்டுவேன், பாம்பே சந்தோஷ் சார் என்ன டீலராக வச்சுருக்காரு, அதை வச்சா நான் முன்னேறிடுவேன் அப்படிங்கும்போது, இதை தான் ஏன் சொல்லிகிட்டே இருக்க, உன் பஞ்சாயத்தியை பக்கத்தில் வச்சு வியாபாரம் பாருன்னா அது கேட்க மாட்டேறேன், நீ என்னன்னா நானே பார்த்துப்பாங்கிற அப்படிங்கும்போது, ரோகிணி கால் பண்ண, ரோகிணி நீ எதுக்கு முன்னாடி மாதிரி பர்னிச்சர் கடைக்கே வர மாட்டேக்க அப்படிங்கும்போது, இல்லை மனோஜ் எனக்கு நிறைய வேலை இருக்குல்ல, நானும் சொந்தமாக பார்லர் வச்சிட்டோம்ல அப்படிங்க. ஆமாம் பார்லர் தான் வருமானம் இல்லையே, அங்கே ஒரு பிள்ளைய வேலைக்கு வச்சு இங்கே வந்து சேரு அப்படிங்கிறாங்க. இல்லை மனோஜ் நீங்கள் அந்த பிஸ்னஸில் நீங்கள் ஜெயிச்சுவாங்க, இந்த பிஸ்னஸ் நான் ஜெயிச்சு வரேன் அப்படிங்கும்போது, அது ஒரு காலம் நீ ஜெயிச்சிட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. மனோஜ் நீங்கள் வேலை பார்க்காத போது நான் தான் பார்லரில் வேலை பார்த்து உங்களுக்கு வேலை பார்த்த மாதிரி வருமானத்தை கொண்டு தந்தேன், எனக்கு இந்த தொழில் எப்படி டெவலப் பண்ண தெரியும், நீங்கள் ஃபோனை வைங்க அப்படிங்கிறாங்க. இங்கே மனோஜுக்கு என்ன செய்யனே தெரில, நம்ம எப்படி தான் இது பண்ணி கடனை இது பண்ண போகிறோம்னு தெரியலன்னு நினச்சிட்டு இருக்கும்போது, ரோகிணியோட அம்மா அவங்க சித்தி எல்லோரும் வராங்க. மாப்பிள்ளை அப்படிங்கிறாங்க. நீங்கள் என்ன மாப்பிள்ளைன்னு கூப்பிட்றீங்க, உங்கள் பேரை முத்துமீனா பார்த்துட்ருக்காங்க, என்ன மாப்பிள்ளை கூப்பிட்டுருக்கீங்க அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணியோட சித்தி சொல்கிறாங்க, நீங்கள் உங்களுக்கு மாப்பிள்ளை தானே, எங்கள் மகளை நீங்கள் கல்யாணம் பண்ணால் மாப்பிள்ளை தானே அப்படிங்கிறாங்க. என்னது உங்கள் மகளை நான் கல்யாணம் பண்ணியிருக்கேனா அப்படிங்கிறாங்க. ஆமாம் மாப்பிள்ளை என் கல்யாணம் நீங்கள் தானே கல்யாணம் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கும்போது, ஏம்மா ஏற்கனவே நான் பல சங்கடத்தில் இருக்கேன், எங்கள் அம்மாவுக்கோ ரோகிணிக்கே தெரிஞ்சு அவ்வளோதான் அப்படிங்கும்போது, அதான் என் மகன் ரோகிணி தான் அப்படிங்கிறேன். என்னங்க மாற்றி பேசுகிறீங்க, முதல்ல கல்யாணி நீங்கள் உங்கள் அம்மாவா, இப்போ ரோகிணிங்க அப்படிங்கும்போது, ரோகிணி சித்தி சொல்கிறாங்க, ரோகிணியும் அவள் தான் கல்யாணியும் அவள் தான் அப்படிங்கும்போது, ஒன்றும் புரியலை அப்படிங்கிறாங்க. ஒன்றும் புரிய வேண்டாம் மருமகனே, எங்கள் மகளுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருந்துருக்கு, அதனால் நிறைய பொய்யை சொல்லி உங்கள் வீட்டுக்கு வந்துட்டாள், அவள் பண்ணது தப்பு தான், மன்னிச்சு வாழுங்க, வசதினா பெருசாக எதுவும் இல்லை அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட மனோஜ் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் வசதினா பெருசாக இல்லை, நீங்கள் ரோகிணின்னு வாழ்ந்துட்டீங்களா, அதான் எங்கள் அக்கா அம்மாவை கல்யாணின்றாங்க. இதை கேட்டோன்னே மனோஜுக்கு ஒன்றும் ஓடலை. இந்த ரோகிணி பணக்காரி தான் இல்லைன்னு நினச்சேன்னா இவ்வளவு பித்தலாட்டம் பண்ணியிருக்காளா, வாழ்க்கையை மனசு தான் வந்திருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் ஒரு நிமிஷம் இருக்கக்கூடாது, கிளம்புங்க அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. கத்த ஆரம்பித்தோடனே இவங்க வெளில வந்துடுறாங்க. வெளியே வந்துட்டு ரோகிணி கால் பண்ணி உள்ளதை சொல்லிடுறாங்க. ரோகிணிக்கு ஆஹா என்னை பற்றி என்ன விஷயத்தை ஏன் சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு வராங்க. கடைக்கு வந்தோடனே மனோஜ் ரொம்ப வைக்கல வீட்டுக்கு கிளம்பு நிற்காங்க. மனோஜ் ஏன் ஒரு மாதிரி போகிறீங்க அப்படிங்கும்போது, நீ கல்யாணியா அப்படின்னு, இல்லையே அப்படிங்கிறாங்க. அவங்க சொல்லிட்டு போகிறாங்க அப்படிங்கும்போது, முத்து மீனாவும் ஏதோ நம்மளை பிரிக்கணும்னு நினைக்காங்க, அதனால தான் இந்த மாதிரி வேலை பார்க்காங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட மனோஜுக்கு சரியான முத்து மேலேயும் மீனா மேலேயும் கோவம் வந்துடுது. அவங்க தான் ரெடி பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு
வீட்டிலேருந்து வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே முத்து நல்லா சாப்பிட்டுட்ருக்காரு. அங்கே போய் சட்டையை பிடிச்சி, "எப்புட்ல நீ வந்து நானும் என் பொண்டாட்டியும் வாழுதை வந்து பிடிக்காம இப்படி பண்ணலாம் வைக்கலாங்கிறாங்க." இதை கேட்டால் முத்து, "என்னடா பேசுகிற? நீனும் பாரதமாக வாழதை நான் பிரிக்கணும்னு நினைக்கிறேன். நான் என்ன அம்மாவாடா? பணக்கார இல்லைன்னு ஒன்று பிரிக்கிறது? எனக்கு எதுக்கு என்னடா சம்மந்தம் இருக்குது?" அப்படின்னு. "எல்லாம் இருக்குடா. இந்த கிறிஸோட பாட்டிக்காரியை அனுப்பி என்னை மருமகனை கூப்பிட வச்சு, இந்த ரோகிணி தான் கல்யாணி அப்படி இப்படிலாம் பேச வச்சுருக்க." அப்படி. "நான் பேச வச்சேனா?" அப்படிங்கிறாங்க. "ஆமாடா, நீ தான் பேச வச்சுருக்க. என்ன தான் ரோகிணி இல்லான்னு சொல்லிட்டாலாம், எங்களை பிடிக்காதனால இப்படிலாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு." அப்படிங்கிறாங்க. "பாரதம்மா என்ன சொல்கிறீங்க?" அப்படிங்கிறாங்க. உடனே முத்து, "அது வந்து இது வந்து" அப்படிங்கிறாங்க. உடனே பாரதம்மா, "என்ன தான் நடந்துச்சு சொல்லு" அப்படிங்க. "எனக்கு ஒன்றும் தெரியாது. நீங்கள் தான் வந்து அந்த கிறிஸோட பாட்டியை வச்சு என்னைய மோகன் சொல்லியிருக்கீங்க. நான் என்ன அவங்க மோளா? இல்லை கிறிஸோட அம்மையா? எனக்கு இந்த கிறிஸுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது" அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் கிறிஸ் வந்து ரொம்பவே அழ ஆரம்பிச்சிடுறாரு. "நீ ஏன்டா கிறிஸ் அழுற? உனக்கு அப்பனா அத்தாலாவா நாங்கள் இருக்கோம்" அப்படின்ட்டுருக்காங்க. இங்கே விஜயா சொல்கிறாங்க, "டேய் முத்து, இந்த பையனை வந்து உன் மாமியார் வீட்டில் தானே வளர்ப்பாவா வைப்பாவான்னு சொன்னேன். இப்போ எதுக்கு இங்கே கூப்பிட்டு வர?" அப்படிங்கும்போது, "அவன் எங்களோட இருப்பான், சாப்பிடுவான், தூங்க போய் இருந்துக்குவான்" அப்படிங்கிறாங்க. உடனே, "ஏங்க இந்த கிறிஸ் இனிமேல் வந்து ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது. இந்த முத்து மீனாவும் பாருங்கள், சம்மந்தம்லாம் என் பாட்டி கூப்பிட்டு வந்து ரோகிணியோட அம்மா அப்படி இப்படின்னு பேசியிருக்காங்க. எப்படிங்க ரோகிணியோட அம்மா இவங்க ஆக முடியும்?" அப்படிங்கும்போது, "மீனா, அவங்களுக்கு ஃபோன் நம்பர் இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணி கொடு" அப்படிங்கிறான். ஃபோன் பண்ணி கொடுக்குறாங்க. அண்ணாமலை பேசுகிறாங்க. பேசும்போதேம்மா, "ரோகிணி எப்படி உங்கள் மகன்னு சொல்லுவீங்க?" அப்படிங்கும்போது, "ஐயா என்னை மன்னிச்சிருங்க. நான் எப்படி சொல்கிறது ஏது சொல்கிறதுன்னு தெரியாமல் தான் என் தங்கச்சியை கூப்பிட்டு போனேன், உங்கள் பையன்கிட்ட பேசி புரிய வைக்கலான்னு சொல்லிட்டு. அந்த ரோகிணி வேறு யாரும் கிடையாதுங்கய்யா, என் அம்மாவா கல்யாணி தான். அந்த வீட்டில் தன்னை பெரிய பணக்காரி, நிறைய படிச்சிருக்கேன், இது கல்யாணம் தான்" அப்படின்னு சொல்லி அந்த வீட்டில் இருக்கா. நானும் அந்த வீட்டுக்கு வரேன் போகிறேன். முத்து மீனா அந்த கிறிஸ் மேலே நல்ல பாசமாக இருக்காங்க. என்னால் உள்ளதை சொல்ல முடியலையா. அவங்க நான் பார்த்துக்கிறேன் வச்சுக்கிறேன்னு சொல்லும்போது கூட நான் கொடுத்துடலாங்கிற ஒரு எண்ணத்துலேயே வந்தேன் கிறிஷை. அப்படி இருக்கும்போது என் மகன் கல்யாணி தான், கொடுக்க வேண்டாம், இது ஏன் மகன் நான் பார்த்துக்குறோம் அப்படி இப்படின்னு. சரி ரைட்டு, பெற்ற மகனை கேட்கலான்னு சொல்லிட்டு நான் எதுவுமே சொல்லலை. ஆனால் அவள் பார்க்குற மாதிரி தெரிலையா, தன்னோட வாழ்க்கையை தான் அவள் பார்க்க நினைக்கிறான். அந்த பையனை ரொம்ப சங்கடப்படுத்துதா. சரி, இந்த நிலையை வந்து நம்ம சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் என் தங்கச்சியெல்லாம் கூப்பிட்டு வந்து மாப்பிள்ளைகிட்ட பேசணும். மாப்பிள்ளை ரொம்ப கோவப்பட்டு டாப்பில், "நீங்கள் தான் எப்படியாவது பேசி அந்த ரோகிணியும் மனசையும் சேர்த்து வைக்கணும்" அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் அண்ணாமலைக்கு சரியான கோவம் வந்துடுது. "ஏ ரோகிணி இங்கே வா" அப்படிங்கிறாங்க. "அங்கிள்" அப்படிங்கிறாங்க. சாதுவாக இருந்தால் அண்ணாமலை பலார்னு வாங்குறாங்க. உடனே, "என்ன அங்கிள்?" அப்படிங்கிறாங்க. "என்ன அங்கிளா? என்ன பண்ணி வச்சுருக்க?" அப்படிங்கிறாங்க. "நான் ஒன்றுமில்ல அங்கிள், உங்கள் அம்மா எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க, இந்த கிறிஸ் தானே உங்கள் அம்மாவே" அப்படிங்கிறாங்க. "ஏய் கிறிஸ் வாடா" அப்படிங்கிறாங்க. "இதுதானே அவங்க அம்மா" அப்படிங்கிறாங்க. "ஆமாம் தாத்தா, இதுதான் எங்கள் அம்மா. அவங்க தான் சொன்னாங்க, என்னைய வந்து உங்கள் அம்மா நீ சொல்லவே கூடாது, தெரியாத மாதிரி தான் காட்டணும், அப்படி காட்டினா தான் என் வாழ்க்கை எதுவும் பாதிக்கப்படாது. அதுபோக நீ என்னத்தையாவது நான் தான் அம்மான்னு சொன்னால் எங்கேயாவது போயிடுவேன்" அப்படி இப்படின்னு சொன்னாங்க. சரி, எங்கள் பாட்டி தான் எங்கேயோ போயிட்டாங்க, எங்கள் அம்மா எங்கேயும் போகக்கூடாது, எதுவும் சொல்லலை தாத்தா அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் முத்துக்கு மீனாவுக்கு சரியான கோபம். மீனா வந்து ஒரு பூசை கொடுத்துடலாமான்னு நினைக்காங்க. ஆனால் கிறிஸ் சின்ன பையன் இருக்கானே, ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. அப்போ வந்து ரவியோட பஞ்சாயத்து சுருதி வராங்க. "ஏ பார்லரம்மா" அப்படிங்கிறாங்க. "என்ன சுருதி இப்படி பேசுகிறீங்க? என்னட்டா என்னடி பேச்சு" அப்படின்னு சொல்லி பலார்னு வாங்கிடுறாங்க. உடனே மீனா, விடுங்க சுருதி அப்படிங்க. "இல்லை மீனா, நான் எப்படி நீங்கள் தான் வளர்த்துருக்கணும். அந்த பார்லரம்மா பெற்ற பிள்ளைக்கு நீங்கள் வந்து அவ்வளோ பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ கூட யாருன்னு தெரியாத ஆள் மாதிரி நடந்துகிட்டு இருந்திருக்காங்க. அவன் கிறிஸ் அவ்வளோ சங்கடப்பட்டுலாம் போயிட்டு வந்திருக்கான். பெற்ற அம்மா தானே, அவள் வாழ்க்கையோட இவன் வாழ்க்கை முக்கியம் இல்லையா அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே எல்லோரும் நிப்பாட்டுங்க, ரோகிணி அந்த ஒரு நிமிஷம் கூட அந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே கடன்காரங்கெல்லாம் வந்துடுறாங்க. "என்ன மனோஜ், கடனை தருத மாதிரி நீங்கள் தெரியல, அதனால் கடையை எப்படி எடுக்கணுமோ எடுக்க போகிறோம். எங்களுக்கு எல்லோரும் சேர்த்து நீங்கள் 30 லட்ச ரூபாய்க்கு மேலே கொடுக்கணும். எங்களில் ஒரு ஆள் வந்து கடையை எடுத்துக்கிறோம், கடை சாவியை தாங்க, நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறோம்" அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை, "டேய் மனோஜ், கடை சாவியை கையில் கொடு" அப்படிங்க. "இல்லைப்பா, கடையிலே சாமான் வந்து 15 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்குது, நான் தர முடியாது, வைக்க முடியாது" அப்படிங்கிறாங்க. "ஒழுங்கு மரியாதை சாவியை கொடுறா" அப்படிங்கிறாரு முத்து. உடனே சாவி வாங்கி கொடுத்துருந்தாங்க. கடங்காரங்க, "ரொம்ப நன்றி, இந்த கடையை வச்சு இந்த கடை நான் மேனேஜ் பண்ணிடுறேன்ட்டு" போயிடுறாங்க. பின்னாடி ஸ்டேஷன்லேருந்து 2 மணி நேரம் கூப்பிட்டு வீட்டுக்குள்ளே வராங்க. வந்தோடனே, "பாருங்கங்க, இந்த முத்து ஏதோ பண்ணிட்டு வந்திருக்கான்" அப்படிங்கும்போது அண்ணாமலை சொல்கிறாங்க, "கொஞ்சம் பொறு, என்னான்னு கேட்போம்" அப்படின்னு சொல்லிட்டு. "சார் என்ன சார்?" அப்படிங்கிறாங்க. "இங்கே ரோகிணி யார்?" அப்படிங்கிறாங்க. "ரோகிணின்னா இவங்க தான்" அப்படின்னு சொல்லி ரவி சொல்கிறாப்புல. "ஏம்மா, நீ வந்து ஏம்மா தேவையில்லாமல் பண்ணியிருக்க" அப்படிங்க. "என்ன தேவையில்லாமல் பண்ணேன்?" அப்படிங்கிறாங்க. ஒரு ஒன்றுத்துக்காவாத பேப்பரை வச்சு அதான் வீட்டு பத்திரம்னு சொல்லி நீ வந்து கடனை வாங்கிட்டு வந்திருக்க.
எல்லாமே ஏமாத்தோட தான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரோகிணி திருதுன்னு முழிக்காங்க. ஆகா உள்ளே தெரிஞ்சிட்டு போலயே ஏற்கனவே வாழ்க்கை போச்சு, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு தெரியலையே அப்படிங்கும்போது, எங்கள் வீட்டை அப்படி பண்ணிட்டேன் அப்படி பண்ணிட்டேன் அப்படிமா ஸ்டேஷன் வந்து எல்லாம் சொல்லுங்கங்கிறாங்க. வீட்டில் நடந்தது எல்லாத்தையுமே மனோஜும் விஜயாவும் சொல்லிடுறாங்க. அப்போ கடன்காரன்னு சொல்கிறாங்க, உடனே பணத்தை தான், இல்லைன்னா நீ உள்ளே தான் போவ அப்படிங்கிறாங்க. ரோகிணியால் பணம் கொடுக்க முடியல. ரோகிணி உள்ளே போயிடுறாங்க. கிறிஷ் ரொம்பவே அழுறான். முத்து மீனா சொல்கிறாங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் வாப்பான்னு சொல்லி வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.